நன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயன் செய்துவிடல். திருக்குறள் நமக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிப்பதற்கு சிறந்த வழி அவர்கள் வெட்கப்படும்படியாக அவர்களுக்கு நன்மை செய்வதே ஆகும். ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலே முதலில் கண்ணன் தான் சென்று உதவி செய்வான். அதே கிராமத்தில் வேலு என்ற ஒருவன் இருந்தான். அவன் கண்ணனை பொறாமையுடன் பார்த்தான். எல்லோரும் கண்ணனை பாராட்டுகிறார்கள், நான் மட்டும் யாருக்கும் முக்கியமில்லை என்று அவன் எப்போதும் கோபப்பட்டான். ஒருநாள் கண்ணனின் வயலில் பயிர்கள் நன்றாக பசுமையாக விளைந்திருந்தது. இதை பார்த்த வேலுவுக்கு பொறாமை வந்தது. இரவு நேரத்தில் அவன் கண்ணனின் வயலில் சென்று சில பயிர்களை அழிக்கத் தொடங்கினான். அடுத்த நாள் காலை கண்ணன் அதை பார்த்து கவலைப்பட்டான். ஆனால் யார் செய்தார்கள் என்று தேடவே இல்லை. விதி இப்படி நடந்திருக்கிறது, இன்னும் நன்றாக உழைத்தால் சரியாகிவிடும் என்று தைரியமாக இருந்தான். சில நாட்கள் கழித்து வேலுவின் வயலில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. பூச்சி தொல்லை காரணமாக அவன் வயல் முற்றிலும் அழிந்தது. அதைக் கண்டு கிராமத்தார் அனைவரும் அஞ்சினர். வேலுவும் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் கண்ணன் மட்டும் மாறாக நடந்தான். அவன் வேலுவிடம் சென்று, என் வயலில் இருக்கும் விதைகள் சில உனக்கு கொடுக்கிறேன், நீ மீண்டும் விதை போடலாம், பயிர் உனக்கும் கிடைக்கும் என்று உதவி செய்தான். வேலு அதிர்ச்சியடைந்தான். நான் அவனுக்கு தீங்கு செய்தேன், ஆனால் அவன் எனக்கு நன்மை செய்து வருகிறான் என்று வெட்கப்பட்டான். அந்த நாளிலிருந்து வேலுவின் மனம் மாறியது. அவன் கண்ணனைப் போலவே நல்லவன் ஆக முயன்றான். தீங்கு செய்தவரிடம் கூட நன்மை செய்வதே உயர்ந்த பண்பு. அதுவே நம் வாழ்வில் வெற்றியை தரும். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.